40 நாட்களில் நீங்க ஒரு புது விஷயம் உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது. இனிமே உங்களுக்கு என்ன நடக்கும்? நல்லது மட்டும்தான் நடக்க போகிறது. காரணம் சுக்கிரனும் குருவும் ராசியில் இருக்கிறார்கள். குரு 5 பார்க்கிறார், 7 பார்க்கிறார், 9 பார்க்கிறார். வந்தவொடனே வீடு வாங்குவீங்க. வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது. நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் போது உச்சக யோகம் ஏற்பட்டிருக்கிறது. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். நிறைய பேர் அரசு அதிகாரிகளால் ஆதாயம் போன்றவை கிடைக்கும். உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கிரக சேர்க்கைகளால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள், சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகம் மிதுனத்துல, இந்த பக்கம் கடகத்துல சுக்கிரனும் குருவுமாக சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் என்னன்னா குரு சனியை பார்க்கிறார். இந்த சேர்க்கையெல்லாம் சேர்ந்து என்ன மாதிரியான பலன்கள், யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாரெல்லாம் பணக்காரராக போறீங்க அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் கடகராசிக்காரர்களும் என்ன சங்கம் வச்சு தேடிட்டு இருக்காங்க இந்த உலகம் ஃபுல்லாக. வேர் இஸ் ராம்ஜி, ஐ வாண்ட் டு சி. என்ன கடகராசிக்காரர்களே, ஐ லவ் யூ, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே பார்த்த ஒரு ஜீவன் யாருன்னா அது நீங்கள் மட்டும்தான். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நல்லதே இனிமே நடக்க போகுது. இந்த 40 நாட்களில் 30 நாட்களில் இந்தி பாஷை கற்றுக்கிற மாதிரி 40 நாட்களில் நீங்கள் ஒரு புது விஷயம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகுது. அது என்ன புது விஷயம் நண்பர்களே? ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சமீபத்தில் ஒரு விழாவில் கூட தனுஷ் அவர்கள் பேசியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது நல்லவங்கெல்லாம் உங்க கூட வருவாங்க, நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க, நல்லதாக பேசுவீங்க, நல்லதாக நடக்கும். உங்களுக்கு கெட்ட நேரம் வரும்போது கண்ட கேரக்டர்லாம் நம்ம லைஃப்குள்ளே வரும். அது என்ன பண்ணும், இருக்கிறத குழப்பிட்டு போயிடும். இப்போ கடகராசிக்காரங்க இது வரைக்கும் நடந்ததெல்லாம் தூக்கி ஓர வச்சிருங்க. இனிமே உங்களுக்கு என்ன நடக்கும்? நல்லது மட்டும்தான் நடக்க போகிறது. காரணம் சுக்கிரனும் குருவும் ராசியில் இருக்கிறார்கள். ஏற்கனவே நீங்கள் சும்மாவே ஒரு மாதிரி, இப்போது ராசியில் சுக்கிரன் வேற. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அப்படி REMO அது ஹேய் நாண்டி அப்படிங்கிற மாதிரி, இந்த ரோஸ் கலர் ரொம்ப பெருமை, உன்னோட அழகாக இருக்கிறது, அந்த மாதிரிலாம் போய் முரட்டுத்தனமாக லவ் பண்ணுவீங்க. அப்போ ராசியில் சுக்கிரன் இருக்கும்போது லவ் லெட்டர் எழுதுறது தான் வாழ்க்கையே. இந்த மாதம் ஃபுல்லாக ஒரே ஜாலியாக இருக்கும், ஃபன். நிறைய பேர் ஊட்டி கொடைக்கானல்லாம் போவீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. இந்த மாதம் ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களும் ரொம்ப நல்ல மாதம். குரு 5 பார்க்குறார், 7 பார்க்குறார், 9 பார்க்குறார். வந்தவொடனே வீடு வாங்குவீங்க. வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, சூப்பர், என்ன நடக்கும். அடுத்து 7 பார்க்குறாரு. 7ங்கிறது திருமண யோகம். திருமணத்தை பார்க்குறார். உங்களுக்கு சில பேர் வெளிநாட்டு யோகம், கனடா போகிறது, அமெரிக்கா போகிறது போன்ற விஷயங்கள்லாம் குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப நாள் கனவு சார். என்றைக்குமே வெளிநாடு போகும்போது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. வெளிநாடு போனோன்னா ஃபஸ்ட்டு வீடியோ கால் யாருக்கு பண்ணணும்? நம்ம பழைய கம்பெனி பாஸுக்கு ஃபோன் பண்ணணும். யூ சி திஸ் இஸ் பத்தியா, இதாண்டா ஆஸ்திரேலியா, இப்படி இருக்கு. அந்த மாதிரி வெறுப்பேற்றணும். நம்மள யார் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு வீடியோ கால் பண்ணணும். நம்ம வீடியோ கால் வெளிநாட்டுக்கு போய் பண்ணுவீங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. இதில் என்னென்னா, கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது சனி அஷ்டம சனியாக இருந்தார், 9ல் இருக்கார். ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதில் ஒரு சின்ன பிரச்சனை, லைட்டாக ஒரு பிரச்சனை. 2 கூடிய சூரியன் 12ல் மறைஞ்சிறார். பணம் தேவையில்லாமல் செலவாகும், ஜாக்கிரதையாக இருங்க. பணம் அதே மாதிரி 10 கூடிய நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் போது உச்சக யோகம் ஏற்பட்டிருக்கிறது. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். நிறைய பேர் அரசு அதிகாரிகளால் ஆதாயம் போன்றவை கிடைக்கும். 12ஆம் இடத்துல சூரியன் மறைவதால் பணம் லாக் ஆகிடும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சில பேர் பணத்தை திருட்டு போவோம். பணத்தை வச்சுக்கும் போது இந்த ஜேப்படி திருடர்கள்ட்ட போய் மாட்டிக்காதீங்க, பிக் பாக்கெட்காரர்கள்ட்ட. இந்த பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க, அது நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயமே உங்களுக்கு இந்த பணம் 2ஆம் இடம் கண்ணு. சில பேருக்கு கண்ணில் பிரச்சனை வருது, காட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். கண்ணுக்கிட்ட இருக்கிற நரம்பு ப்ராப்ளம், அது மாதிரியான விஷயங்களை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. தயவுசெய்து இன்ஸ்டா பார்க்குறது நிறுத்திட்டு நைட்டெல்லாம் தூங்குனீங்கனாலே பாதி பேருக்கு கண்ணு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய உடம்பை பார்த்துக்கோங்க. ராசியில் சுக்கிரன் இருக்கிறார். தோல், பல், முடி இதிலெல்லாம் பிரச்சனை வரும். ஆஃப்டர் ஆல் முடி அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அந்த முடி இல்லைனா தான் தெரியும். நீங்கள் முடிசூடா மன்னன்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் முடி இல்லாமல் மன்னனா மாறிடாதீங்க. அதனால் கடகராசிக்காரர்கள் கருத்தோடு இருக்கணும். இந்த ஒரு 40 நாட்களில் சூப்பராக இருக்க போகிறீங்க. ஆனால் ஹெல்த்து நான் சொன்னதில் கண்ணு, பல், முடி அண்ட் ஆல்சோ தனம், பணத்தை தேவையில்லாத ஆள்கிட்ட கொடுக்காதீங்க, தூக்கிட்டு ஓடிடுவாங்க. நல்லா ஜாகிரதையாக இருங்க. கடகராசிக்காரர்கள் 100க்கு 95 மார்க். பொதுவாகவே நண்பர்களே, இந்த தேவகுரு பிரகஸ்பதி உச்சமடைவது இந்த வருஷத்தில் தான். இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் சகலவிதமான நன்மைகளையும் எல்லாருக்கும் தரார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த குருவோட சேர்ந்து சுக்கிரனும் வரும்போது, தேவகுரு பிரகஸ்பதி உச்சமடையும் பொழுது அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் சேர்ந்திருக்கும் போது
தேவகுரு செல்வங்களை தருகிறார், மேன்மையான வாழ்க்கையை தருகிறார். அசுரகுரு சுக்கிராச்சாரியார் காதலையும் இல்வாழ்க்கையையும் தாம்பத்தியத்தையும் தருகிறார். 2 பேருமே சூப்பர் ஆட்களுங்க. சாதாரண ஆள்லாம் கிடையாது, பெரிய ஆளுங்க. பிரகஸ்பதியும் குருவுமாக சேர்ந்தா என்னாகும்? காலபுருஷ தத்துவத்திலே 4ஆம் இடத்துல நிறைய பேருக்கு உங்களுக்கெல்லாம் கார் வாங்குற யோகம், குழந்தை பிறக்கிற யோகம், வெளிநாட்டு யோகம் டிஃபால்ட்டாக இந்த வருஷம் கிடைக்கும். இந்த பக்கம் என்னன்னா மீனத்தில் சனி பகவான் உட்காந்து ஒரு குவாட்ரண்ட்ல, இந்த பக்கம் குவாட்ரண்ட்ல சூரியனும் புதனுமாக இருக்கிறார். 2 குவாட்ரண்ட்டுக்குடைய அதிபதிகள் ஆட்சி பெற்று நல்லா சூப்பராக இருக்கும்போது, ரொம்ப நல்லா இருக்க போது இந்த 2வது அதிர்ஷ்டமாக என்ன கருதப்படுது? ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, கோல்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். மிதுனராசியிலே சூரியனும் புதனும் இருக்கும் பொழுது, அப்போ புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, பெரும் புகழில் இருக்கிறவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புகழ் இல்லைன்னா போச்சு. புகழ் தான் எல்லாம். புகழ் தான் பணத்தை தேடி தரும். அந்த பணமாக மாறுவது, புகழ் தான் பணமாக மாறும். அந்த புகழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். புத பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். புத்திசாலித்தனமாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக யோசித்து அழகாக பண்ணுவீங்க போன்றவைகள் ஏற்படும். குரு சனியை பார்க்கிறார். இது வரைக்கும் ப்ராப்ளமேட்டிக் சனியாக இருந்தவர் நிறைய பேருக்கு 7 சனி. யாரும் மேஷராசிக்காரங்களுக்கு, மீனராசிக்காரங்களுக்கு, கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் 7 சனி. அது குரு பார்த்து அந்த சனியெல்லாம் கிளியரன்ஸ் பண்ணி விட்டுறார். இந்த பக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டக சனி, சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி, அப்படியே மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி. போதுண்டா எவ்வா, எல்லா சனியும் கிளியர். குருவுடைய ஒரு பார்வையாலே ஆல் சனி ப்ராப்ளம்ஸ் வில் கிளியர். எவ்ரிபடி வில் ஹாப்பி. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவானும் சுக்கிரனும் இணைந்த சம்பந்தம் அத்தனை நன்மைகளை தருகிறது நண்பர்களே. உங்கள் ராசிக்கு மிக பிரம்மாண்டமான விஷயங்கள், புதிய புதிய இன்னோவேஷன்ஸ் தொடங்குகிறது. ஒரு தொழில் எப்போ சிறக்கும்? எல்லாம் சொல்ல, கடுமையாக உழைச்சா சிறக்கும், ஓடிட்டே இருந்தால் சிறக்கும், இரவு பகல் பார்க்காம உழைச்சா சிறக்கும். இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள். நான் சொல்கிறேன், ஒரு தொழில் எப்போ சிறக்கும்னா, புதிய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வரும்போது சிறக்கும். புதிய புதிய ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். தினமும் ஒரு ஐடியா வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தொழிலில் முன்னுக்கு வரீங்கன்னு அர்த்தம். புது 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 ஐடியா வந்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் இந்த 40 நாட்களில் வரும். நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாது? நான் ஏன் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே? இங்கே ஒரு ஃபோட்டோ வைக்கலாமே, இங்கே ஒரு இது வைக்கலாமே, இங்கே ஒரு QR கோடு வைக்கலாமே, இப்படிலாம் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இந்த 40 நாட்களில் புதிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பீங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை தெரிஞ்சுக்கணும், சூப்பராக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகள் எனும் என்னுடைய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.